வெறியில் என்ன ஆயிடுறாரு, கோகுவோட வந்து கழுத்துல வந்து அடிச்சிடுறாரு. வந்தோடனே அவர் கீழே விழுறாரு. கீழே விழுந்தோடனே ஒரு பக்கத்துல விழுந்துடுறாரு. இப்போ நம்ம நாம என்ன பண்றாருன்னா, இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு, அந்த பையனை இங்கே இருந்து கீழே ரிங் அவுட் ஆகி தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம நாம அவனை அங்கேருந்து கோகு அடிக்க வர. அப்படி உடனே கோகு என்ன பண்றாரு, அவரோட வால் இருக்கு பார்த்தீங்களாங்க, அவரோட வாளால அவர் காலை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட்டுறாரு. உடனே எல்லாருக்கும் சரியான ஆச்சரியம், என்னடா அவன் ஆள் மட்டும் தான் அடிப்பான்னு பார்த்தா அவன் வாளுமே அவனை தாண்டி சண்டை போடுதுங்கிற மாதிரி இருக்கும். இதை பார்த்தோன்னே நம்ம நாமுக்குமே பயங்கரமான ஆச்சரியமா இருக்குங்க. இப்போ என்ன பண்றாரு, கீழே தள்ளி விட்டோடனே நம்ம கோகு வந்து இப்போ ஒரு நியூவா ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த டெக்னிக்கை நான் உங்ககிட்ட தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னோடனே நம்ம நாமுக்கு இன்னுமே பயங்கரமான வந்து ஆச்சரியமா இருக்கு. அப்படி என்ன டெக்னிக்கா இருக்கு. உடனே கோகு என்ன பண்றாரு, ஃபாஸ்டிங் டொர்னேடோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் ஒரே இடத்துல சுத்துறாருங்க. சுத்துனோடனே அப்படியே சூறாவளி மாதிரி போய் நம்ம நாமுக்கு விழுவுதுங்க அடி. நாம பயங்கரமா இந்த இடத்துல அடிபடுறாரு. அவரால் கோகு எங்கே இருந்து வரான் அப்படிங்கிறத பார்க்கவே முடியல. ஏன்னா கோகு வந்து ரொம்பவே ஸ்பீடா சுத்துறதுனால அவன் உள்ள எந்த அட்டாக் பண்றாங்கிறதே நாமால கணிக்க முடியல. இப்போ நாமுக்கு முடிஞ்ச ஒரே வழி, நான் அவங்ககிட்ட இருந்து தள்ளி